ஓகே, இப்போ நம்ம சயின்ஸ் டீச்சிங் அகாடமின்ற சேனலில் இருக்கிறோம். அதோட ப்ரொஃபைல் ஐக்கான் இங்கே இருக்குது. இது என்னோட சேனல் ஆர்ட், ப்ரொஃபைல் ஐக்கான், சேனல் நேம். இது ஒரு சில மெனுஸ்: ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், டிஸ்கஷன் அண்ட் அபவுட். ஹோம்ன்றதில் நம்ம டிஃபால்ட்டாக இருப்போம். இதில் இதெல்லாம் இருக்கும். நம்ம என்னென்ன ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரீசெண்ட் அப்லோட், எஸ்டிஏ பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அது எல்லாம் இருக்கும். வீடியோஸில் போனீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது வரும். பிளேலிஸ்ட்டு இது எல்லாமே நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறது இல்லை. ஏன்னா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் அண்ட் வீடியோ மேனேஜர்னு இருக்கும். இங்கேயும் ஒரு வீடியோ மேனேஜர் இருக்கும். இங்கே போனாலும் இங்கேயும் ஒரு வீடியோ மேனேஜர் இருக்கும். நம்ம வேறு பேஜுக்கு போகும்போது வீடியோ மேனேஜர், இங்கேயும் ஒரு வீடியோ மேனேஜர் இருக்கும். எல்லாமே ஒன்று தான், நீங்கள் அதனால் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ நம்ம இங்கேருந்து அப்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்ம டேஷ்போர்ட் போவோம். ஓகே, நம்ம அங்கே டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். இந்த டேஷ்போர்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் அங்கே வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இது யூடியூபோட நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக். இது இப்போ தான் நான் பார்க்குறேன். இது அதுதான், நம்ம ஆடியோ லைப்ரரியில் நிறைய மியூசிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு இது வரும். இப்போ இதில் வந்து அங்கே பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி thumbnail act as mini marketing poster for your videos. Choose custom thumbnail or one of your videos to upload your own image அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஓன் இமேஜை இதில் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இது வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இது போக எக்ஸ்டர்னல் இமேஜாக கூட நம்ம கொடுத்துக்கலாம் thumbnail-ஆ. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏதாவது வீடியோவில் டேக்ஸ் போட விட்டுட்டோம் அப்படின்னாலோ இல்லைனா வேறு ஏதாவது பண்ணியிருந்தோம்னா இங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லும். அதுக்கப்புறம் இங்கே கமெண்ட்ஸும் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இந்த கமெண்ட்ஸில் போனீங்கன்னா ரீசெண்டாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணன் அப்படின்றவர் செல் பயாலஜி 2ன்ற வீடியோவை பார்த்து கமெண்ட் கொடுத்துருக்காரு, நைஸ்ன்ட்டு. சேனல் க்ரியேட் பண்ணோன்னே கூகுள் ப்ளஸ்லேயும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட உங்கள் யூடியூப் சேனலை மெர்ஜ் பண்ணுங்கள். இப்போ மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ப்ளஸும் யூடியூப் சேனலும் ஒன்றாயிடும். இப்போ இந்த கூகுள் ப்ளஸில் உங்களுக்கு கூகுள் ப்ளஸை பார்த்து கமெண்ட் கொடுத்தாலும் உங்கள் சேனலுக்கு வந்துடும், இல்லைனா உங்கள் சேனலை பார்த்து கமெண்ட் கொடுத்தாலும் கூகுள் ப்ளஸில் போயிடும். ரெண்டையுமே நம்ம 2 ஆக்டிவிட்டீஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, அது லோட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேனேஜரில் நான் சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட் டேபிள் ஆஃப் யுவர் வீடியோஸ். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வராமல் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு லைன் பை லைனாக வரும். அப்படி இல்லைன்னா இப்படி பார்த்தீங்கன்னா 1 வீடியோ ஒரு ரோவில் காமிக்கும். ஓகே, இதே இருக்கட்டும், இதுதான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் போயிட்டிங்கன்னா இங்கே செக் பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோ பின்னாடியும். அதுக்கப்புறம் மேலே ஆக்ஷன்ஸ், பிளேலிஸ்ட், டேக்னு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்ட நியூவஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட். இது சார்ட்டிங். உங்களோட வீடியோஸை எப்படி சார்ட் பண்ணணும்னு கேட்கும். புதுசாக ஆட் பண்ணது முதல்ல வரும். நியூவஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இதான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. மோஸ்ட் வியூடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் எந்த வீடியோ அதிகமாக பார்க்கப்பட்டு இருக்கிறதோ அது முதல்ல வரும். பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிக்காக இருக்கிறதுலாம் முதல்ல வரும். ப்ரைவேட்டுன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. நாட் மானிட்டைஸ்னு கொடுத்தீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணாதது முதல்ல வரும். மானிட்டைஸ்னு கொடுத்தீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணது மட்டும் வரும். இது வந்து ஒரு சார்ட்டிங், அடுக்கி வைக்கிறது தான். நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அடுக்கி கொடுக்கும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ ஆக்சுவலாக இந்த வீடியோ இங்கே அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆக்ஷனில் எக்ஸ்ப்ளோர் ஆகுது, பிளேலிஸ்ட்டும் எக்ஸ்ப்ளோர் ஆகுது, டேக்கும் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே எடிட்டுன்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு பிறகு வருவோம். இது வந்து ஆக்சஸ் பப்ளிக்காக நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோமா, ப்ரைவேட்டாக போட்டிருக்கோமா அப்படின்ட்டு. நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அன்லிஸ்டடாக போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐக்கான் வரும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பப்ளிஷ்ட் ஆன் மார்ச். இது
பப்ளிஷ் ஆயிடுச்சா ஆகலையா பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றதுக்கு உண்டானது. இந்த பச்சை கலர் க்ரீன் பாக்ஸ் தான் முக்கியம், மானிட்டைஸ் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்ட்டு. இந்த பச்சை கலர் க்ரீன் பாக்ஸ் இருக்கிறதுலாம் மானிட்டைஸ் ஆன வீடியோஸ். மானிட்டைஸ்னால் நம்ம யூடியூப் சேனலில் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்பை நம்ம வீடியோஸில் விளம்பரம் கொடுக்க சொல்லி உரிமை கொடுக்குறோம், அதுதான் மானிட்டைசேஷன். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஸோ இந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் மானிட்டைஸ் ஆனது, இது மானிட்டைஸ் ஆகாதது, நாட் மானிட்டைஸ்ட். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம முதல்ல இன்னொரு சேனல் டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். நீங்கள் சேனல் முதல்ல ஆரம்பித்தோன்னே நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, நீங்கள் குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் யூடியூபே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி விடுவாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் உடனே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸ் லேட் ஆகும். அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸில் ஒன்று மானிட்டைசேஷன். மானிட்டைசேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோஸை மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் போட்ட வீடியோலேருந்து எல்லா வீடியோவையும் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வியூஸ், அதுக்கப்புறம் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் இங்கேயே ஒரு மினி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த எடிட்டில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸ், வீடியோ, அதாவது இந்த வீடியோவுக்கும் மட்டும் உண்டான எடிட்டிங் செட்டிங்ஸ் இது. இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், ஆடியோ. இப்போ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஆடியோவில் வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்க்கணுங்கனாலும் இங்கே சேர்த்துக்கலாம். அனோட்டேஷன், கேப்ஷன், டவுன்லோடு, ப்ரொமோட், டெலிட். ப்ரொமோட் பண்ண உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாலும் இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியமானது. இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது தம்ப்நெயில்ஸ். இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வழங்கக்கூடிய தம்ப்நெயில். இதை நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அது தம்ப்நெயிலாக ஆகும். இது நான் மவுஸ் ஓவர் பண்ணேன்னா இது செட்டஸ் தம்ப்நெயில்னு கேட்குது, ஆனால் இதில் கேட்கல, ஏன்னா இதுதான் தம்ப்நெயிலாக இருக்குது. ஓகே, இதில் இந்த வீடியோவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கஸ்டம் தம்ப்நெயில்னால் நம்ம இங்கே கிளிக் பண்ணி நம்மளே கொடுத்துக்கலாம். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இப்போ கஸ்டம் தம்ப்நெயில்னால் இதில் இல்லாத என்னோடய ஃபோட்டோவை கூட நான் இதில் கொடுத்துக்கலாம். எந்த இது ஓப்பன் பண்ணேனோ அது தம்ப்நெயிலாக ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது தம்ப்நெயிலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது செட்டஸ் தம்ப்நெயில்னு கேட்குது, ஆனால் இங்கே மாறலை. இங்கே நான் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா மாறிடும். ஓகே, இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன், இது வீடியோவோட டைட்டில், அதுக்கப்புறம் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டேக்ஸ். டேக்னா இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கிறீங்களோ அந்த ஹெட்டிங்ஸை கொடுக்குறது தான் டேக். இப்போ இதை நம்ம சயின்ஸ் டீச்சிங் அகாடமி சார்பாக ரீச் நிறுவனம் இணைந்து நடத்திய ஒரு டிபி காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினோம். அதனால் டியூபர்குலோசிஸ், மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ், வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே, காஃப் சோர்ஸ், டிடிஆர்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட், டோட்டல் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயின், நியூ ட்ரக்ஸ் ஃபார் டிபி, எக்ஸ்டிஆர், எம்டிஆர், மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ட், ஓஎஸ்டிடி, ட்ரக் ஓப்பன், நீட் ஆஃப் நியூ ட்ரக்ஸ் ஃபார் டிபி. இந்த மாதிரி டிபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேக்ஸ்லாம் நான் கொடுத்தேன். அப்படின்னா இப்போ டிபி ரிலேட்டடாக ஒரு பர்சன் வீடியோ சர்ச் பண்ணாங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவும் அந்த சர்ச் லிஸ்ட்டில் உள்ளே வரும். நீங்கள் இந்த டேக் எதுவுமே கொடுக்கலாட்டினாலும் உங்கள் ஒர்க் எல்லாமே வேஸ்ட். ஸோ டேக் இல்லாமல் எந்த வீடியோவுமே நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. டேக் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் முக்கியம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட வீடியோவை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 லைன். சாரி, இந்த டேக் எத்தனை டேக் நீங்கள் கொடுக்கலான்னா 30 டேக் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 30 டேக், ஒரு டேக் கூட கம்மியாக கொடுக்காதீங்க, 30 டேக் நீங்கள் கொடுங்க எல்லா வீடியோலையும். ஒரு வீடியோவில் கூட டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ ப்ரியாரிட்டி கொடுத்து முன்னாடி வரும். அப்போ உங்கள் வீடியோ சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணும்போது முன்னாடி வந்தால் தான் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. ஸோ டேக்ஸ் முக்கியம், டிஸ்கிரிப்ஷன் முக்கியம், கரெக்டான டைட்டிலும் முக்கியம்.